முதலாவதாக திரு அக்னீஸ்வரன், ஒரு சம்பவம் நடக்கிறது, அதனை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்படுகிறார், நீதிமன்ற காவல்லையும் எடுக்கப்படுறாரு. இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கும் போது நீதிபதிகளும் சில அறிவுறுத்தல்களை கொடுக்கறாங்க, சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைக்கிறாங்க, தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருது, தேசிய மகளிர் ஆணையமும் வந்திருக்காங்க. அடுத்தடுத்த நகர்வுகள் போய்கிட்டே தான் இருக்கு. இதுல எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம், என்ன எதிர்பார்க்கிறீங்க அரசு கிட்ட இருந்து நீங்க? அது யார் அந்த சார் ஒன்று. ரெண்டாவது, பொதுக்குழுவுக்கு பிறகு ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு புத்துயிர் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குற ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க கடைசி வரைக்கும் ஒரு கொள்கையில் இருந்தாங்க. என்ன கொள்கை அப்படின்னா, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இது 7ஆம் நூற்றாண்டுல அப்பரடிகள் சொன்னது. அதே கொள்கையில அரசியலுக்கு வருவதற்கு முன்பு திரைப்படத்தில் அதே கொள்கை தான், அரசியலிலும் அதே கொள்கையில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் ஒவ்வொரு தொண்டர்களும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். இது ஒண்ணு. இங்க நம்ம பார்க்க வேண்டியது 23ஆம் தேதி நடந்தது, 24ஆம் தேதி, அதற்கு பிறகு இவ்வளவு நாட்கள் ஆகியும் நீங்க சொன்னீங்களே, தொடர்ந்து இது குறிப்பிட்டு சொன்னீங்களே, நாங்க கைது பண்ணிட்டோம், அது தேசிய மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது எல்லாம் சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. சரி, முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் சொல்லல. இல்ல, நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவலர்கள் தானே, காவலர்கள் தான். அதுதான் இப்ப பிரச்சனையே. அந்த எந்த சார் தெரியல, நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை தானே, காவல்துறை தான். ஆனால் சென்னை மாண்பமை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் கேட்ட கேள்விக்கு காவல்துறை என்ன பதில் வச்சிருக்குது? 100 கால்ன்றாங்க. ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்றாரு, இல்ல இது முறை 100 கால்லாம் கிடையவே கிடையாது, அவங்க முறையா போய் கொடுத்தாங்கன்றாங்க. அங்க இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இருந்து கொடுத்து தான் போனாங்கன்றாங்க. அப்ப இந்த முரண்பாடு இல்ல. சரி, அதை கூட விடுங்க. காவல்துறை ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் அந்த முதல் தகவல் அறிக்கையை எப்படி நீங்க வெளியில பத்திரிகையாளர் சந்திக்கலாம்னு சொல்லி சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதுக்கு சொன்னாங்க. அதுக்கு இன்னைக்கு கூட தேசிய தகவல் மையம் விளக்கம் கொடுத்திருக்கு. ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுன்னு திமுக சொல்லல, தேசிய தகவல் மையமே விளக்கம் கொடுத்துருச்சு. தொழில்நுட்ப கோளாறு கணினிக்கு மட்டுமா, அல்லது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்திலேயே அந்த தொழில்நுட்ப கோளாறு இருக்குதா? யார் அந்த சார் என்பதை இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறீங்களா, இல்ல ஆமான்றீங்களா? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பது தமிழ் பழமொழியே தெரியாதா உங்களுக்கு? மௌனமாக இல்லை, காவல் ஆணையர் விளக்கம் கொடுத்துட்டார் இல்லையா? யார் சொன்ன, யார் விளக்கம் கொடுத்தது? காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த சார் அப்படின்ற வார்த்தை சார்லாம் யாரும் கிடையாது, அவர் சும்மா மிரட்டுறதுக்காக பண்ணார் அப்படின்னு காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்தும் யார் அந்த சார், யார் அந்த சார் அப்படின்னு கேட்கறதுக்கான பின்னோக்கம் என்னவா இருக்கும்? கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அந்த சம்பவத்திற்போ உள்ள இருந்தப்போ பிளைட் மோட்ல போட்டிருந்தாருன்றாங்க. அப்ப எது உண்மை? பேசியதே இல்லைன்றீங்களா, இல்ல பேசியதை தப்பிக்குவதற்காக காப்பாற்றுறதுக்காக இல்ல பிளைட் மோடுன்னு சொல்றீங்களா? அப்ப எவ்வளவு முரண்பாடுகளுடைய மொத்த உருவமா நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. மாநில அரசு காவல்துறையை வைத்திருப்பது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் இல்லையா? என்னதான் இது? ஒட்டுமொத்த போராட்டம் நடைபெறுகிற போது இல்ல நாங்க பேசவே மாட்டோம் அப்படின்னு சொன்னா புகைப்படமே இல்லைன்னீங்க, கட்சியிலே இல்லைன்னீங்க. சரி, கட்சியிலே இல்லைன்னா அப்ப அந்த புகைப்படங்கள் வந்து கொண்டே இருக்கிறது சமூக வலைதளங்கள் இன்ன வரைக்கும். நீங்கள் வாய் திறந்து பேசினால் நீதிபதிகளே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு பொது இடத்துக்கு போகும்போது தலைவர்கள் கிட்ட புகைப்படம் எடுத்துக்கிறது அப்படின்றது சகஜம் தான், அதை பத்தி பேசாதீங்க, நீதிபதியில அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. அதை ஏன் உதாகரமாக்கணும்னு கேட்கிறேன். நல்ல கேள்வி. இப்படிலாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இவர் பவளவிழா, காஞ்சிபுரத்தில் நடந்த பவளவிழா கூட்டத்துக்கு அவர் விலை உயர்ந்த கார்ல வந்திருக்கிறாரே, அந்த புகைப்படங்கள் வெளியே வருகிறது. கட்சியிலே இல்ல, சொகுசு கார்ல தான் வருகிறார். ஒரு சாதாரண பிரியாணி கடை நடத்துகிறவர், நான் டீன்ட்ட பேசுவேன்னு சொல்றார். அப்போ அதிகாரம் செய்வது யார்?
அதுதானே கேள்வி. ஒட்டுமொத்த இவ்வளவு முரண்பாடுகளுக்கும் விடை தெரிய வேண்டும் என்றுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சிகள் மொத்தமாக இன்றைக்கு களத்தில் நிற்கிறது என்றால், நாம் இன்னமும் மௌனம் சாதிப்பேன் என்றால் யாரை காப்பாற்றுவதற்காக? கேள்வி இருக்குல்ல, எத்தனை நாளைக்கு போயிருமா? அதனால்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார், நீதி கிடைக்கும் வரை என்று ஒரு புள்ளியில நிற்கிறாங்க எதிர்க்கட்சி அதிமுக. தொடர்ந்து பல போராட்டங்கள் அவர்கள் செய்தாலும் கூட இன்றைக்கு இதற்கு அரசாங்கம் மௌனம் சாதிப்பது யாரை காப்பாற்ற என்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருகிறது. அதை உள்ளுக்க போனா நிறைய சட்ட சிக்கல் வருகிறது. பிஎன்எஸ் வருவதுதான் முக்கியமா? பின்னாடி ஏழு வந்து கேட் வழியா இருக்குதுன்றீங்களே, பின்கேட்டு வழியா போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஒரு பெண்மணி, இந்த ஒரு மாணவியை தான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டவர் துன்புறுத்தினாரா அல்லது பல மாணவிகளை அவர் செய்தாரா என்பதுக்கு அரசு மௌனம் ஏன் இப்படி காத்து கொண்டிருந்தார்? கேள்விகள் வந்துகிட்டே தானே இருக்கும். பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அரசாங்கம் இருக்கிறது இல்ல. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பதில் சொல்லலையா? சொல்லக்கூடிய பதில நீங்க ஒப்புக்கல. இல்ல இல்ல இல்ல, ஆமா உண்மை உண்மை, அதுவும் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் என்பது கள்ள மௌனம் என்பது, நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு டாஸ்மார்க் எதிர்த்து விசிகா போராடுது, ஏன் ஒரு கல்லூரி மாணவியை எதிர்த்து நீங்கள் பெண்களுக்காக வெளியிலே வர மாட்டீங்களா? இதுவரைக்கும் திரு முத்தரசன் அவர்கள் ஐயா அவர்கள் சொல்றாரு, ஆனால் எஸ்எஃப்ஐ அது உள்ளுக்க பங்கேற்குது, ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேசாமல் இருக்கிறது. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த ஒரு சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, யாரையும் கைது பண்ணல போன்று அவங்க அமைதியா இருக்காங்கன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். சம்பந்தப்பட்டவங்க யாரு, குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ணிட்டாங்க, நடவடிக்கைகள் அடுத்தடுத்து போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க தரப்புல இருந்து பதில் சொல்லிட்டாங்களே, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல இல்லையா? இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க அது வந்து இன்கம்ப்ளீட், இந்த செயல் முற்று பெறவில்லை, தொடர்ச்சியாகவே இருக்கிறது. ஏனென்றால் இதை வந்து எல்லாரும் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்கள இல்ல, கொண்டு போய் ஆளுன்ற மனு கொடுக்குறாங்களா அவங்களாம் கிடையாது. அதிகார வர்க்கமும் இங்க வர்மா கமிஷன் சொன்னதான் நினைச்சு பார்க்கிறேன், முக்கோணத்துல இருக்குது. ஆளுகிற ஆட்சியாளர்கள், அவருக்கு ஆதரவான குற்றவாளிகள், இந்த ஆட்சியாளர்களும் குற்றவாளிகளும் அதிகாரிகளை அழுத்தம் கொடுத்து நடவடிக்கை எடுக்காதப்பா என்று சொல்லுகிறார்களோ என்றுதான் வர்மா கமிஷனை நினைத்து பார்க்க வேண்டிய காலமா இருக்கு.